ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. முண்டியம்பாக்கம் செஞ்சி செம்மேடு ஆலையினுடைய கரும்பு விவசாய சங்கங்கள் மற்றும் சில விவசாய சங்கங்களுடைய பிரதிநிதி கூட்டத்திலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற முன்னாள் அமைச்சர் கள அமைப்பு செயலாளர் மாநில உறுப்பினர் அறிவிச்சவர் சி வி சண்முகம் அவர்களே, கரும்பு விவசாய சங்கத்தினுடைய தலைவர் மரியாதைக்கு திரு டி பாண்டியன் அவர்களே, செயலாளர் திரு எம் ஆறுமுகம் அவர்களே, பொருளாளர் திரு ஆர். இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற விவசாய சங்க பிரதிகளே, பத்திரிகையாளர்களே, ஊடகங்களே அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து, இங்கே விவசாய சங்கத்தினுடைய பொறுப்பாளர் கிட்டத்தட்ட 8 கோரிக்கை அடங்கிய மனுவை என்னிடத்தில் வழங்கியிருக்கின்றீர்கள். அதையும் இங்கே வாசித்திருக்கின்றீர்கள். இந்த கரும்பு விவசாயிகளுக்கு ஏற்பட்டுள்ள பிரச்சனைகள் குறித்து இந்த கோரிக்கை மனுவிலே கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றீர்கள். அதிமுக ஆட்சியை பொறுத்த வரைக்கும் விவசாயிகளுக்கு ஏராளமான நன்மைகளை செய்த அரசாங்கம். விவசாயத்திற்கு நீர் முக்கியம். அந்த நீர் சில காலகட்டத்தில் பருவமழை சரியாக பொழியாத காலங்களில் வறட்சி ஏற்பட்டு விவசாயிகள் பாதிக்கப்பட்டு விடுகிறார். அதையெல்லாம் அறிந்து ஆங்காக இருக்கின்ற ஏரிகள், குளம், குட்டை அனைத்தும் குடிமராமத்து திட்டத்தின் மூலமாக தூர்வாரப்பட்ட அந்த வண்டல் மண்ணெல்லாம் விவசாயிகளுக்கு இலவசமாக நிலங்களுக்கு இயற்கை உரமாக பயன்படுத்துகின்ற விதமாக திட்டத்தை வகுத்து விவசாய பங்களிப்போடு இந்த குடிமரம் திட்டத்தை நாங்கள் நிறைவேற்றி கொடுத்தோம். இதனால் விவசாயிகளுக்கு மிகப்பெரிய நன்மை கிடைத்தது. ஒருபுறம் ஏரி ஆழம் பெய்கின்ற மழைநீர் அதிக அளவு தேங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது. மற்றொரு புறம் இதில் அள்ளப்பட்ட வண்டல் மண் விவசாயியுடைய நிலத்திற்கு அடி உரமாக, இயற்கை உரமாக பயன்பட்டது. அதனால் விளைச்சலும் கூடுதலாக கிடைத்தது. ஆனால் இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகு அதை அப்படி கைவிட்டு விட்டாங்க. மீண்டும் அம்மாவுடைய அரசு ஏற்பட்ட பிறகு தமிழகத்தில் 14,000 ஏரிகள் பொதுப்பணித்துறையின் கீழ் வருகிறது. அதில் சுமார் 6,000 ஏரிகள் நாங்கள் தூர்வாரப்பட்டோம். உள்ளாட்சித்துறையின் மூலமாக 26,000 ஏரி, குட்டை, குளமெல்லாம் வந்தது. அது முழுக்க ஊராட்சி ஒன்றியத்திலிருந்து தனி சிறப்பு நிதி ஒதுக்கப்பட்டு அந்த ஏரி, குளம், குட்டைகள்லாம் தூர்வாரப்பட்டது. எஞ்சி இருப்பது இன்னும் ஒரு 8,000 ஏரிகள், பொதுப்பணித்துறையில் இருக்கிற ஏரிகள் எஞ்சி தூர்வாராமல் இருக்கின்றது. அதையும் அம்மாவுடைய அரசு வந்த பிறகு விவசாயியுடைய கோரிக்கை ஏற்று தூர்வாரப்படும். அது மட்டுமல்ல, கால்வாய்கள் எல்லாம் அதிமுக அரசு இருக்கின்ற பொழுதுதான் அதையெல்லாம் கால்வாய் தூர்வாரப்பட்டது. தங்குதடை இல்லாமல் தண்ணீர் நிலங்களுக்கு பாய்ச்சுவதற்காக அந்த பணியை நாங்கள் மேற்கொண்டோம். இந்த கரும்பு விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் இந்த அரசாங்கம் ஒரு உறுதிமொழி கொடுத்தது. ஆட்சிக்கு வந்தவுடன் குறைந்தபட்ச ஆதார விலை 4,000 ரூபாய் கொடுப்பதாக சொன்னார்கள். இது வரைக்கும் கொடுத்ததா தெரியல. இதற்கென்று ஒரு தனி பட்ஜெட் போடணும்னு சொன்னார். ஆனால் அந்த பட்ஜெட்ல ஒன்றுமே கிடையாது. எல்லா விவசாயிகளுக்கும் தெரியும், ஏற்கனவே வேளாண் மானிய கோரிக்கையில என்ன இருக்குதோ அதையே தான் அந்த பட்ஜெட்ல இடம்பெற்றது. அதோட பல துறையை ஒன்றாக இணைத்து, பல துறையில் அறிவிக்கப்படுகின்ற அறிவிப்புகள்லாம் ஒன்றாக இணைத்து அது வேளாண் துறை பட்ஜெட் என்று விவசாயிகளை ஏமாற்றியதுக்காக ஒரு பட்ஜெட்டை தாக்கல் செஞ்சு, ஆகா நாங்களும் தொடர்ந்து வேளாண் பட்ஜெட் போட்டோம் என்ற ஒரு பொய்யான செய்தியை, ஏமாற்று வேலையை இந்த அரசாங்கம் செஞ்சது. எனவே அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு இயற்கை சீற்றத்தால் விவசாயிகள் பயிரிட்ட பயிர் சேதமடைகின்ற பொழுது அதற்கு தக்க பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக அதிக அளவில் விவசாயிகளுக்கு இழப்பீட்டு தொகை கொடுத்தோம். கடன் தள்ளுபடி 2016 பார்த்தீங்கன்னா அம்மா இருக்கும்போது கடன் தள்ளுபடி, பயிர்க்கடன், அதாவது தொடக்க வேளாண்மைகளில் வாங்கிய விவசாயிகள் வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி. நான் முதலமைச்சர் பொறுப்பேற்ற பொழுது
கொரோனா காலம், அதில் விவசாயிகள் பாதிக்கப்பட்டதாக கோரிக்கை வச்சாங்க. புயலால் பாதிக்கப்பட்டதாக கோரிக்கை வச்சவுடன் 12,110 கோடி விவசாயிகள் வாங்கிய தொடக்க வேளாண்மையில் விவசாயிகள் வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்பட்டது. 2 முறை, ஒரு 5 ஆண்டில் 2 முறை விவசாயிகள் பயன்படுகின்ற அளவுக்கு தொடக்க வேளாண்மை வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி செய்த அரசு. விவசாயிகளுக்கு ஏராளமான திட்டம். இன்றைக்கு நான் விவசாயம் செஞ்சிட்டு இருக்கிறேன். விவசாயில கரும்பு சொன்னாங்க, நான் அதிகமாக கரும்பு பயிரிடுவோம். அதுவும் கரும்பு பயிரிட்டு வெள்ளம் காய்ச்சி சர்க்கரை, நாட்டு சர்க்கரை காய்ச்சி அதை எடுத்து விற்பனை செய்கிறோம். அதோட பல பயிர்கள், பருத்தி, கடலை, மஞ்சள், வாழை எல்லாமே நான் நேரடியாக எனக்கு பயிரிட தெரியும். அந்த அளவுக்கு விவசாயத்தில் எவ்வளவு கஷ்டம், துன்பம், துயரம், வேதனை என்னன்றதெல்லாம் அனுபவ நீதியாக அறிந்தவன். ஒரு குழந்தையை வளர்ப்பது போல வேளாண் பயிரை வளர்த்தா தான் விளைச்சலை பெற முடியும். அது மட்டும் இல்ல, விவசாயி என்றால் சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது. மற்ற பணி போற கிடையாது, பகல் இரவு கிடையாது. அனைத்து நேரங்களிலும் வேலை இருக்கக்கூடிய ஒரே தொழில் விவசாய தொழில் தான். அதுக்கு ரெஸ்டே கிடையாது நமக்கு. அதே மாதிரி உபத்தொழில், விவசாய உபத்தொழில் கால்நடை வளர்ப்பு. அந்த கால்நடை வளர்ப்பு நமக்கு ஒரு உபரி வருமானம் வர வேண்டும். அதற்கும் அதிமுக ஆட்சியில நம்முடைய கள்ளக்குறிச்சி மாவட்டம், சேலம் மாவட்டத்துக்கும் எல்லையில பிரம்மாண்ட 1000 கோடியில கட்டணும். அதை அந்த அரசு, இந்த அரசு இந்த முழுமையை திறக்கல. அதனுடைய நோக்கம் என்ன? நான் வெளிநாடு போகும்போது அங்க ஒரு பால் பண்ணை பார்வையிட்டேன். பஃபலோ பால் பண்ணையை பார்வையிட்டேன். அந்த பஃபலோ பால் பண்ணையில ஒரு நாளைக்கு 1,36,000 லிட்டர் ஒரு பண்ணையிலிருந்து உற்பத்தி பண்றாங்க பால். கிட்டத்தட்ட ஒரு பசு 65 லிட்டர் பால் கறக்குது. அந்த அதே மாதிரி இன்றைக்கு கலப்பின பசுக்களை உருவாக்கி விவசாயிகளுக்கு இலவசமாக கொடுத்து விவசாயிகள் ரெட்டிப்பு வருமானம் பெற வேண்டும். அந்த எண்ணத்தின் அடிப்படையில் தான் இந்த கால்நடை பூங்கா ஆராய்ச்சி நிலையத்தை நாங்கள் உருவாக்கணும். அதுல நம்முடைய சீதோஷ நிலைக்கு தக்கவாறு வாழக்கூடிய கலப்பின பசுக்களை உருவாக்கி விவசாயிகளுக்கு கொடுப்பது. ஒரு நாளைக்கு 40 லிட்டர் பால் கறக்கக்கூடிய அளவிற்கு பசு உற்பத்தி கொடுக்கும். இந்த அரசாங்கம் அதுலேயும் அரசியல் கால் புரட்சி கொண்டு விவசாயிகளுக்கு கிடைக்க வேண்டிய அற்புதமான திட்டத்தையும் முடக்கி வச்சிருக்கிறாங்க. 4 வருஷம் ஆச்சுங்க. நான் இருக்கும்போது மேக்சிமம் 10% தான் எஞ்சி இருந்தது. அதுவும் மருத்துவக் கல்லூரி நானே திறந்துட்டு, நான் இருக்கும்போது திறந்துட்டேன். ஆராய்ச்சி நிலையம் கொண்டு வந்து திறக்கப்பட்டு அது நடைமுறைக்கு வந்திருந்தா இந்த நான் சொன்ன இந்த செயல்பாடுலாம் உணர்ந்தா விவசாயிகளுக்கு இந்த கலப்பின பசுக்களை கொடுத்துருக்கலாம். அதுவும் ஆடு வளர்க்குறோம். இந்த ஆடு வளர்க்கும் பார்த்தீங்கன்னா, நாம் ஒரு வீட்டில் வளர்த்தோன்னா ஒரு ஆண்டுக்கு 20 கிலோ வருது சொன்னால், ஆராய்ச்சி நிலையத்தின் மூலியமா கண்டுபிடிக்கப்பட்ட ஆடு 40 கிலோ எடை கொண்ட ஆடு வரும். அப்போ நம்ம ரெட்டிப்பு வருமானம் கிடைக்கும். கோழி வளர்ப்பு, பன்றி வளர்ப்பு, மீன் வளர்ப்பு இதெல்லாம் இந்த ஆராய்ச்சி நிலையத்தில் கண்டுபிடித்து நம்முடைய பகுதிக்கு விவசாயிகளுக்கு தேவையான அளவுக்கு நம்முடைய சீதோசனைக்கு தக்க அளவுக்கு இந்த கால்நடை வளர்ப்பை கொண்டு வர வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இதையெல்லாம் செயல்படுத்த தொடங்கணும். பிரமாண்டமா கட்டி அப்படி காட்சி அளிக்குது. வரும்போது கூட நான் பார்த்துட்டு தான் வந்தேன். உண்மையிலேயே மன வேதனை அடையுது. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே தெரியாது, நம்மெல்லாம் பால் உற்பத்தி நமக்கு அப்பப்போ பால் உற்பத்தி பண்ணி நம்ம ஒரு உப தொழில வச்சிருக்கிறோம். நம்ம வீட்டுக்கு தேவை போக சில பேர் அங்கே இருக்கிற பால் பண்ணைக்கு நம்ம பாலை விற்பனை செய்கிறோம். அந்த பால் உற்பத்தி சிந்து மாடு, நாட்டு மாடு இருக்குது, பல வகை மாடுகள் இருக்கின்றன, பசுக்கள் இருக்கின்றன. இப்போ காலக்கண்ணுட்டி போட்டால் சிந்து மாட்டில் அதிகமாக பால் கொடுக்க மாட்டாங்க. அது நமக்கு பிரயோஜனம் இல்லாத போயிடும். அதே கிடேரி கன்று போட்டால் அதை வளர்த்தி மீண்டும் நமக்கு அந்த கன்று குட்டி மூலம் பெருசாகி பசுவாகி நமக்கு பால் கொடுக்கும். அதற்காக என்ன கன்று வேணுமோ அந்த கன்றை கொடுக்கின்ற அளவுக்கு ஆராய்ச்சி நிலையத்தை நாங்கள் ஊட்டியில் கட்டி கொடுக்கறதுக்கு நம்ம கொண்டாந்து பாதியிலே நிற்கிது. 50 கோடி ரூபாயில. ஆக விவசாயிகளுக்கு எந்தெந்த வகையில் நன்மை கிடைக்க வேண்டும். விவசாயிகளுக்கு நாட்டு மாட்டில் காளைக்கிறவனா காளைக்கரை, அதே மாதிரி சிந்து மாட்டில் கிடையிருக்கிறவனா கிடையிருக்கிறது. இப்படி ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செயல்படுத்திய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இந்த அரசாங்கம் அத்தனையுமே இந்த ஆட்சி வந்த பிறகு கூட
பயிர் காப்பீட்டு திட்டத்துல நிறைய இடத்துல காப்பீடே திட்டத்தில் கடுமையா பாதிச்சாங்க விவசாயி. இழப்பீடு தொகை கிடைக்கல. நான் முதலமைச்சர் இருக்கும்போது கிட்டத்தட்ட 12,000 கோடி இந்தியாவிலேயே அந்த இயற்கை சீற்றத்தால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு அந்த பயிர் காப்பீட்டு திட்டத்திலிருந்து பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு 12,000 கோடி நான் பெற்று தந்தேன். 12,000 கோடி விவசாயிகள். விவசாயிகள் வறட்சியால் பாதிக்கப்பட்டாங்க. இந்திய அளவில் வறட்சியால் பாதிக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் விவசாயிகளுக்கு நிதி கொடுத்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். 2,248 கோடி கொடுத்தோம். இதையெல்லாம் எதற்காக சொல்லி சொன்னால், விவசாயி என்பது ஒரு பிரதான தொழில். வேளாண் தொழில் என்பது இன்றைக்கு நாட்டு மக்களுக்கு உணவு கொடுக்கின்ற துறை தொழில். அதை சிறப்பாக செயல்படுத்த வேண்டும் என்ற எண்ணம். அது மட்டும் இல்ல, 1/4/2021 முதல் அதிமுக ஆட்சி இருக்கும்போது நான் அறிவிச்சேன், ஜீவோ போட்டேன். அதுல தேர்தல் வந்தாலும் 1/4/2021 நடைமுறைப்படுத்தப்படும் சொல்லி விவசாயிகள் எந்த நேரத்துக்கு போனாலும் பம்பு செட்டை இயக்கினா மும்முனை மின்சாரம் 24 மணி நேரம் விவசாயிகளுக்கு மும்முனை மின்சாரம் கொடுக்கப்பட வேண்டும் என்று உத்தரவை வழங்கிய அரசாங்கம் அதிமுக அரசு. இப்படி விவசாயிகளுடைய கோரிக்கை முழுவதும் நிறைவேற்றப்பட்டது. கரும்பு விவசாயிகள் என்னிடத்திலே 8 கோரிக்கை அடங்கிய மனுவை கொடுத்திருக்கிறீர்கள். அதை நிச்சயமாக என்னுடைய அரசு பரிசீலித்து உங்களுக்கு உதவி செய்யும் என்ற செய்தி இந்த நேரத்தில் சொல்லி, இங்கே வருகின்ற அத்தனை விவசாயிகளும், விவசாய சங்க நிர்வாகிகளும், தலைவருக்கும் நன்றி தெரிவித்து விடுபடுகிறேன். நன்றி.